MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். 5 வருடத்துக்கு மேல தண்டனை கிடைக்கக்கூடிய வழக்குகளா இருக்கணும். அந்த மாதிரி வழக்குகள்ல குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சர்களோ முதலமைச்சரோ பிரதம அமைச்சரோ அது மாநிலத்தில் இருந்தாலும் சரி இல்ல யூனியன் டெரிட்டரியில இருந்தாலும் சரி அவர்கள் 30 நாள்கள் தொடர்ந்து கஸ்டடியில இருந்தாங்கன்னா ஜெயில இருந்தாங்கன்னா 31வது நாள் ஆட்டோமேட்டிக்காவே அவங்களுடைய பதவி பறி போயிடும். சட்டம் அவங்க கொண்டு வர்றதுக்கு அவங்களோட அடிப்படை இன்டென்ஷன் என்ன? குறிப்பா இன்னைக்கு நம்ம தமிழ்நாடுல இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்காகவே இந்த சட்டத்தை கொண்டு வந்த மாதிரி தான். 30 நாள் இருந்துருச்சு, 31வது நாள் உங்களுக்கு பதவி போயிருது. 40வது நாள்ல நீங்க ஜாமீன் வெளியே வந்துட்டீங்கன்னாக்கா நீங்க திருப்பி அந்த பதவிக்கு வந்துடலாம். அது திருப்பி நீங்க என்னைக்கு வெளியே வரீங்களோ அன்னைக்கு நீங்க திருப்பி அந்த ஆபீஸ் அசியூம் பண்ணிடலாம். அந்த மாதிரி அடிப்படையில வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு செந்தில் பாலாஜி அமைச்சரா இருக்காரா? இல்ல. காரணம் என்ன? சுப்ரீம் கோர்ட் இல்ல நீங்க அமைச்சரா இருக்கக்கூடாதுன்னு அவங்க நிர்பந்திச்சதின் பேர்ல இன்னைக்கு பதவி போயிடுச்சு. சப்போஸ் இந்த 130வது அமெண்ட்மெண்ட் இன்னைக்கு இன்றைய தேதியில நடைமுறையில இருந்துச்சுன்னா செந்தில் பாலாஜி நேர திருப்பி அமைச்சரா தான் இருந்திருப்பாங்க. எப்படி எந்த ஒரு அரசியல்வாதி வழக்கா இருந்தாலும் 6 மாசத்துக்குள்ள முடிவு கொண்டு வரணும்னு போடுங்க, அந்த சட்டத்தை கொண்டு வாங்க. அப்ப எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் பயப்படுவாங்கல்ல. 30 நாள்ல பதவி போறது பரவாயில்ல, 6 மாசம் கழிச்சு போகட்டும். அப்ப நீங்க இது வெறும் 30 நாளுங்கும் போதே 31வது நாள் பதவி போயிடும். சரி, 50வது நாள் நான் வெளியே வரேன், திருப்பி நான் சீஃப் மினிஸ்டர் ஆயிரலாம் அப்படின்னா அப்ப இதனால என்ன யூஸ் இருக்கு? மத்திய அரசு மாநில அரசுகளை கலைக்கணும் அப்படின்னு நினைச்சால் இந்த யுக்தியை பயன்படுத்த முடியுமா? இந்த ஒரு சட்டத்தை வச்சு மட்டுமே தான் அவங்க பழி வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. இது நான் தான் சொல்றேன், இப்ப இதே காங்கிரஸ் ஆட்சியில இருந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா பாரதிய ஜனதா இதே எதிர்ப்பு குரலை கொடுக்கும். முதல்ல பதவி விலக வேண்டியது பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் தான். வணக்கம். இன்று நம்முடன் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் சார். வணக்கம் விவேக். நாடாளுமன்றத்தில் புதிய மசோதா குறித்த விவாதம், அது எதிர்க்கட்சிகள் பயங்கரமாக அதை விமர்சனம் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு அரசியல்வாதி 30 நாட்களுக்கு மேலே சிறைவாசம் இருந்தார்னா ஒரு குறிப்பிட்ட வழக்குக்காக அவருடைய பதவி பறிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மசோதா கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு பிடிவாதமாக இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக அந்த மசோதா குறித்த உங்களுடைய பார்வை சார்? இது 130வது அமெண்ட்மெண்ட், நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல இந்த அமெண்ட்மெண்ட்டை பாஸ் பண்ணணும்னா பாராளுமன்றத்தில் அவங்களுக்கு 3ல் 2 பங்கு மெஜாரிட்டி இருக்கணும். இப்போ அந்த மெஜாரிட்டி பிஜேபிக்கு இருக்கான்னா இல்லை. ஏன்னா அவங்க கையில் இன்றைக்கி 293 தான் இருக்குது. இந்த இதை பாஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா இன்னும் ஒரு 69 எம்பியினுடைய சப்போர்ட் வேணும். லோக்சபாவில் பாஸ் பண்ணணுன்னாலும் இன்னும் அங்கே ஒரு 30 எம்பிஸ்னுடைய சப்போர்ட் ஆப்போனண்ட்லேருந்து வரணும். பேசிக்கலாக இந்த சட்டம் அவங்க கொண்டு வர்றதுக்கு அவங்களோட அடிப்படை இன்டென்ஷன் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, குறிப்பாக இன்றைக்கி நம்ம தமிழ்நாடுல இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்காகவே இந்த சட்டத்தை கொண்டு வந்த மாதிரி தான் நமக்கு தோணுது. அவங்க சொல்கிறதே என்னென்னா, எந்த ஒரு அரசியல்வாதியும் இப்போ குற்றம் சாட்டப்படுறவங்க பதவியில் இருக்கக்கூடியவங்க, அமைச்சரோ முதலமைச்சரோ இல்லை பிரதம அமைச்சரோ பதவியில் இருக்கிறவங்க ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளானாங்கன்னா அவங்க ஜெயிலில் எவ்வளோ நாள் இருந்தாலும் அவங்களுடைய பதவியை நம்ம பறிக்க முடியறதில்ல. உதாரணத்துக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் சீஃப் மினிஸ்டராகவே ஜெயிலில் இருந்தார். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களை ஆளக்கூடியவர்கள் ஜெயிலில் இருந்துக்கிட்டு அங்கே இருந்து மக்களை ஆட்சி செய்கிறது ஒரு மாரல் அடிப்படையில் எந்த இடத்துலையுமே பொதுமக்கள் அதை ஏற்றுக்க முடியாத அளவுக்கு இருக்குது. நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போது இந்த மாதிரி மக்கள் இன்னைக்கு அவங்களா அந்த காலத்துலேயும் இருந்தாங்க. ஒரு குற்றம் சாட்டப்பட்டாவே ராஜினாமா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஜெயிலுக்கு போனது இருக்குது. ஆனால் இப்போ ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் கூட நான் விடாப்புடியாக நான் அமைச்சராக தான் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சர் சொல்கிறதும், இல்லை நான் முதலமைச்சராக தான் இருப்பேன்னு அதே முதலமைச்சர் சொல்கிறதும் இன்றைக்கி மக்கள்கிட்ட ஒரு அரசியல்வாதிகள் மேலே ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கானா கட்டாயமாக இருக்குது. ஆனால் அதுக்காக இந்த சட்டம் இன்றைக்கி நம்ம எப்படி பார்க்குறோன்னா, இன்றைக்கி ஏற்கனவே ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் ஆஃப் இந்தியாவில் 2 வருடத்துக்கு மேலே குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர்னு நிரூபிக்கப்பட்டாருன்னா அவருக்கு தன்னால் அந்த எம்பி பதவி போயிடும். ஆனால் இப்போ கொண்டு வந்திருக்கிற இந்த 130வது அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் 5 வருடத்துக்கு மேலே தண்டனை கிடைக்கக்கூடிய வழக்குகளாக இருக்கணும். அந்த மாதிரி வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சர்களோ முதலமைச்சரோ பிரதம அமைச்சரோ அது மாநிலத்தில் இருந்தாலும் சரி இல்லை யூனியன் டெரிட்டரியில் இருந்தாலும் சரி
அவர்கள் 30 நாள்கள் தொடர்ந்து வந்து கஸ்டடியில் இருந்தாங்கன்னா, ஜெயிலில் இருந்தாங்கன்னா 31வது நாள் ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுடைய பதவி வந்து பறி போயிடும். அப்போ இது வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டியை ஆட்சியாளர்கள் மத்தியில் கொண்டு வர்றதுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே அந்த பதவியை வந்து தவறாக பயன்படுத்திடக்கூடாதுங்கிறதுல ஒரு முனைப்பு காட்டுறோங்கிறது வந்து ஆளும் கட்சி தரப்பிலிருந்து வைக்கக்கூடிய ஒரு வாதமாக இருக்குது. எதிர்கட்சியிலிருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு 30 நாட்கள்ங்கிறது வந்து ஒரு அதாவது அடிப்படையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு ஒரு தண்டனை கொடுத்தா அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் இங்கே வந்து நீங்கள் ஒரு கன்விக்ஷனும் கிடையாது, அக்விட்டலும் கிடையாது. நீங்கள் உங்கள் மேலே ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறீங்க. அந்த கேஸின் அடிப்படையில் நீங்கள் கைது செய்யும் போது 30 நாள் தொடர்ந்து நீங்கள் கஸ்டடியில் இருந்தீங்கன்னாவே, நீங்கள் நிரபராதியாக இருந்தாலும் சரி 30 நாளுங்கிறது தான் கஸ்டடி. அதுலேயே நீங்கள் வந்து குற்றவாளிங்கிற மாதிரி ஆகி நீங்கள் அந்த பதவியை பறிக்கும் போது அது ஏற்புடையதாக இருக்காது. இதில் இன்னொன்று என்னென்னா, 30 நாள் இருந்துருச்சு, 31வது நாள் உங்களுக்கு பதவி போயிடுது. 40வது நாளில் வந்து நீங்கள் ஜாமீன் வந்து வெளியே வந்துட்டீங்கன்னாக்கா நீங்கள் திருப்பி அந்த பதவிக்கு வந்துடலாம். அது திருப்பி நீங்கள் என்னைக்கு வெளியே வரீங்களோ அன்றைக்கி நீங்கள் திருப்பி அந்த ஆஃபீஸை வந்து அஸ்யூம் பண்ணிடலாம். அந்த மாதிரி அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்காரா? இல்லை. காரணம் என்ன? சுப்ரீம் கோர்ட் வந்து இல்லை, நீங்கள் வந்து அமைச்சராக இருக்கக்கூடாதுன்னு அவங்க வந்து நிர்பந்தித்ததின் பேரில் வந்து இன்றைக்கி பதவி போயிடுச்சு. சப்போஸ் இந்த 130வது அமெண்ட்மெண்ட் வந்து இன்றைய தேதியில் வந்து நடைமுறையில் இருந்துச்சுன்னா செந்தில் பாலாஜி நேராக திருப்பி வந்து அமைச்சராக தான் இருந்திருப்பார். கோர்ட் வந்து அவங்களை தலையிட முடியாது. அப்போது இதில் மைனஸ் பாயிண்ட் இருக்கா? மைனஸ் பாயிண்ட் இருக்குது. ப்ளஸ் பாயிண்ட் இருக்கா? ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. இப்போ எப்படி வந்து ஒரு கத்தி வந்து ஒரு டாக்டர் கையில் இருக்கும்போது ஆப்ரேஷனுக்கு உதவும், இதே வந்து இன்னொரு திருடன் கையில் இருக்கும்போது அது தவறான வழியில் வந்து இதாகும். அப்போ இந்த அரசியல்வாதிகள் எல்லாமே என்னென்னா, ஆளும் கட்சியில் இருக்கிறீங்கன்னா இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லலை, ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க வந்து இதை வந்து தவறுதலான வழியில் வந்து பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குமோன்ட்டு எதிர்கட்சிக்காரங்க வந்து நினைக்கிறாங்க. ஆனால் இது கொண்டு வர வேண்டிய காலகட்டாயம் இருக்கா? இந்த வடிவத்தில் கொண்டு வரணுமாங்கிறது தேவையில்லை. ஏன்னா இன்றைக்கி ஏற்கனவே 2 வருஷம் வந்து இன்றைக்கி குற்றவாளி ஆனாகனாவே அவங்களுடைய பதவி பறி போயிடும் எம்பிக்குங்கும் போது நீங்கள் எம்எல்ஏக்கும் அதே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க. இப்போ சட்டத்தை இந்த மாதிரி வழக்குகளை துரிதமாக நடத்தி முடிவு கொண்டு வரதில் நீங்கள் முனைப்பை காமிங்க. அப்போ ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு எந்த ஒரு வழக்கு அரசியல்வாதி மேலே பதியப்பட்டாலும் அந்த வழக்குகள் வந்து அதிவேகத்தில் முடிக்கப்படும். இப்போ ஏன்னா இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட ஒரு 5 கோடியை சில்லற வழக்குகள் வந்து நம்ம இந்திய பாரத தேசத்தில் பெண்டிங்கில் இருக்குது. இப்போ போகிற போக்கத்திலே போனோம்னா கூட இன்னும் ஒரு 300 வருஷம் ஆகும் இந்த வழக்குகளெல்லாம் முடிக்கிறது. அப்போ நம்மளுடைய ஜிடிபிக்கே வந்து லாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 1.5% 1.5% வரைக்கும் நம்மளுடைய ஜிடிபிக்கு லாஸ் வருன்றாங்க. அதாவது 4.5 லட்சம் கோடியிலேருந்து 6 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு நமக்கு வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளால் நம்ம பாரத தேசத்துக்கு நஷ்டம் வருது. அப்போது நான் என்ன பார்க்குறேன்னா, எந்த இடத்துல அரசாங்கம் இதில் முனைப்பை காமிக்கணும்னா, அரசியல்வாதிகள் மேலே கட்டாயம் அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வந்தே ஆகணும். தவறு செய்யக்கூடிய எந்த ஒரு அரசியல்வாதியும் எந்த இடத்துலையும் தப்பிக்கக்கூடாதுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போ கொண்டு வந்திருக்கிறத விட இந்த வழக்கை துரிதமாக நடத்தி எவ்வளோ இப்போ நிறையா வழக்குகள் வந்து இன்றைக்கி திமுக அமைச்சர்கள் மேலே இருக்கிறதுல மெட்ராஸ் ஹைகோர்ட்டே கையில் எடுத்து இப்போ துரைமுருகன் அவர்களுக்காகட்டும் 6 மாதத்தில் நீங்கள் முடித்து இதை வந்து நீங்கள் தீர்ப்பு சொல்லணுன்றாங்க. அந்த மாதிரி இந்த அரசியல்வாதிகள் மேலே குறிப்பாக இன்னும் பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மேலே கூடிய வழக்கை அந்த மாதிரி நீங்கள் துரிதமாக முடிங்க. அப்போ எப்படியா இருந்தாலும் நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ எல்லாமே நீங்கள் ஒரு 30 நாளில் வந்து உங்களுக்கு 31வது நாள் பதவி போயிட்டு 50வது நாள் வெளியே வந்தால் திருப்பி நீங்கள் அதே பதவியை நீங்கள் ரெஸ்யூம் பண்ணிருக்கும் போது இதில் எந்த ஒரு பெரிய மாற்றம் வந்துங்கிறத நான் பார்க்கல. இப்போ மத்திய அரசு வந்து மாநில அரசுகளை வந்து கலைக்கணும் அப்படின்னு நினைச்சால் இந்த யுக்தியை பயன்படுத்த முடியுமா? இட்ஸ் ஒரு சான்ஸ் இருக்காங்கிற மாதிரியான கேள்விதான் அது. இது காங்கிரஸ் வைக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு. இன்னைக்கு திமுகலையும் வைக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் பூராமே வைக்கிறது. இன்னைக்கு எங்கேயாவது வந்து பாரதிய ஜனதா இன்னைக்கு வரைக்கும் 11 வருடங்களாக ஆண்டுட்டு இருக்கு. எங்கேயாவது ஒரு மாநில அரசு வந்து பாரதிய ஜனதா கலைச்சு பார்த்துருக்கோமா? கட்சியை கலைச்சு வேணா பார்த்துருக்கோம், ஆட்சியை கலைச்சு பார்த்துருக்குறோமா? இல்லை. ஆனால் இதே காங்கிரஸ் இருக்கும்போது எத்தனை மாநில அரசாங்கங்கள் வந்து கலைக்கப்பட்டது? ஏன்னா எங்கே போனாலும் ராகுல் காந்தி அவர்கள் வந்து எப்பயுமே பேசுறது வந்து அந்த கான்ஸ்டிடியூஷன் புக்கை தான் கையில் எடுத்துக்கிட்டே போயிட்டு இருப்பார். அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காங்கிரஸ் மாதிரி அதை வந்து கதற கசக்கி போட்டது யாருமே கிடையாது. ஏன்னா நான் பார்க்குறது ஒரு அரசியலமைப்பினுடைய உச்சபட்ச துஷ்பிரயோகம் எதுன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கலைக்கிறது. அதை எண்ணற்ற தடவை அரசியல் காங்கிரஸுக்கு தேவையானவர்களா இல்லையாங்கிறத வச்சு பல தடவை காவு வாங்கப்பட்டிருக்குது. அதில் திமுகவும் போயிருக்குது, அதிமுகவும் போயிருக்குது.
ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஒரு சட்டத்தை வச்சு மட்டுமே தான் வந்து அவங்க பழி வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. இது வந்து நான் தான் சொல்கிறேன், இப்போ இதே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா பாரதிய ஜனதா வந்து இதே எதிர்ப்பு குரலை கொடுக்கும், இல்லை இது ஆளுங்கட்சி வந்து எதிர்க்கட்சிகள் மேலே இவங்க அடக்குமுறைக்கு பயன்படுத்தலான்னு. இப்போ இவங்க எதிர்க்கட்சியாக இருக்கறனால அவங்க பாரதிய ஜனதா மேலே குற்றம் சொல்ல. அதனால தான் நான் சொன்னேன், இது யார் பதவியில் இருக்காங்கங்கிறத பொறுத்து. ஏன்னா எல்லாருமே வந்ததுக்கப்புறம் எதிர்க்கட்சி வந்து ஆளுங்கட்சியை பார்த்து கை நீட்டும் போது அதே எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்கள பார்த்து மற்ற கட்சிகள்லாம் கை நீட்டுது. இது மத்தியிலும் இல்லை, மாநிலத்திலும் இல்லை. அப்போ இந்த ஆட்சி அதிகாரத்துக்குன்னு வரவங்க எல்லாருமே அந்தந்த காலகட்டத்தில் அப்பப்போ இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூஷனை ஆகட்டும், சட்டங்களை ஆகட்டும், அமைப்புகளை ஆகட்டும், அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்கிறத நம்ம கண்கூட பல தடவை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இது செந்தில் பாலாஜி அவர்களுக்குன்னே வடிவமைக்கப்பட்ட சட்டம்னு எடுத்துக்க வேண்டிய காலச்சூழலில் தான் இருக்கும். ஏன்னா அவருடைய சிறைவாசம்ங்கிறது ஒரு நீண்ட சிறைவாசம். அப்படிங்கிறப்ப அவர் அமைச்சராகவே நீடித்தார் அப்படிங்கிறதும் மத்திய அரசுக்கு வந்து ஒரு உறுத்தலாக இருந்திருக்குமோ அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இது அப்படி எடுத்துக்கலாமா? அந்த பாயிண்ட் கரெக்டாக இருக்குது, கட்டாயம் இருக்குது. ஏன்னா அவங்க சுப்ரீம் கோர்ட் வந்து பல தடவை கேள்வி கேட்குது. அது இல்லாமல் அவருடைய வழக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 2000 பேர் பணத்தை கொடுத்து ஏமாத்துவீங்கள பூரா அவங்கள வந்து விட்னஸ் ஆகும், அவங்கள வந்து ஒரு அக்யூஸ்டாகவும் சேர்த்திருக்காங்க. அப்போ இந்த 2000 பேர்த்த நீங்கள் என்னைக்கு வழக்க முடிச்சு, என்னைக்கு நீங்கள் வழக்கு முடிக்கிறது, விசாரித்து முடிக்கிறது? அப்போ இது வந்து ஜென்ம ஆனாலும் நடக்கிற அளவுக்கு இந்த மாதிரிலாம் செட்டப் பண்ணுறாங்கங்கும் போது ஏதாவது ஒரு வகையில் வந்து இதுக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டை போடு. அதாவது நோக்கம் நல்ல நோக்கம் தான், ஆனால் இந்த வழியில் மட்டும்தான் இதை நடத்த முடியுமா அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நான் சொல்கிற மாதிரி இன்றைக்கி எப்படி வந்து எந்த ஒரு அரசியல்வாதி வழக்காக இருந்தாலும் 6 மாதத்துக்குள்ளே முடிவு கொண்டு வரணும்னு போடுங்க, அந்த சட்டத்தை கொண்டு வாங்க. அப்போ எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் பயப்படுவாங்கள்ல, 30 நாளில் பதவி போகிறது பரவாயில்ல, 6 மாதம் கழித்து போகட்டும். லோக் அடாலட் மாதிரி விரைவு நீதிமன்றம். நீங்கள் அரசியல்வாதிகள், அதுவும் குறிப்பாக எம்எல்ஏக்கள், மந்திரிமார்கள், முதலமைச்சர்கள், பிரதம அமைச்சர்கள் மேலே எந்த வழக்கு வந்தாலும் அத்தனை வழக்கும் 6 மாதத்துக்குள்ளார முடிவு தரணும்னு அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வாங்க. அது நல்ல 6 மாதத்தில் வந்து அவங்களுக்கு டைமும் கொடுக்கட்டும், நிரபராதியாக நிரூபிச்சுக்கிட்டும், இல்லை குற்றவாளியாக அதையும் நீங்கள் நிரூபிங்க, தண்டனை கிடைக்கட்டும், குற்றவாளிக்கு நீங்கள் தகுந்த தண்டனை கொடுங்க, அதில் மாற்று கருத்தே இல்லையே. அப்போ நீங்கள் இது வெறும் 30 நாளுங்கும் போதே 31வது நாள் பதவி போயிடும், சரி 50வது நாள் நான் வெளியே வரேன், திருப்பி நான் சீஃப் மினிஸ்டர் ஆயிடலாம் அப்படின்னா அப்போ இதனால் என்ன யூஸ் இருக்குது? அப்படி தான் நான் பார்க்குறேன். இதை செந்தில் பாலாஜி சார் மட்டும் இல்லை, அரவிந்த் கெஜ்ரிவால் பல மாநிலங்கள், மற்ற மாநிலங்கள், இப்போ லல்லு பிரசாத் எடுத்துங்க, அந்த காலத்தில் அவர் வந்து ராஜினாமா பண்ணல அவரா, ஆனால் ரொம்ப கம்பல் பண்ணி அதுக்கப்புறம் அவருடைய ஒய்ஃபை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து மறைமுகமாகவே எல்லா அதிகாரத்தையும் அவர் கையில் வச்சுருந்ததெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அப்போ இந்த மாதிரி பல அரசியல்வாதிகள். ஆனால் இப்போ சமீபத்தில் நடந்து இந்தியா பூரா நாடே பாரு ஊரே கேளுன்னு சிரிச்சு போனது வந்து செந்தில் பாலாஜியினுடைய கேஸும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய கேஸும் தான். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு 130வது அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரதுக்கு தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குது. நம்மளும் ஒரு பங்காளின்னு அதில் பார்க்குறேன் நான். இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் சொன்னீங்க, இந்த மாதிரியான சில குளறுபடிகள்லாம் இருக்குது அப்படின்னு. அட்வான்டேஜஸ் அப்படின்னா எதை நம்ம சொல்லலாம்? ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அவங்களுக்கு குற்றம் செய்கிறதுக்கு ஒரு பயம் வரும். நம்மளை வந்து குற்றம் செஞ்சுட்டு ஃப்ரேம் பண்ணலாம், இல்லை எங்கேயாவது வந்து அரசல் புரசலாக இருந்தால் கூட தவறாக கூட நம்மளை ஃப்ரேம் பண்ணிடலாம், ஒரு அலிகேஷன் ஃப்ரேம் பண்ணலாம். அப்போது எந்த இடத்துலையும் எதிராளி வந்து நம்ம மேலே குற்றம் சுமற்றணும்னு கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டுக்கிட்டு பார்த்தா கூட நம்ம வந்து எந்த இடத்துலையும் நம்ம தவறானவர்களாக இல்லாத அளவுக்கு நம்மளுடைய நடவடிக்கைகளையும் நம்மளுடைய அரசாட்சியும் வந்து ரொம்ப யதார்த்தமாகவும் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாகவும் ரொம்ப யோகியமாகவும் வச்சுக்கணுங்கிறதுல அரசியல்வாதிகள் முனைப்பு காமிப்பாங்க. அதில் வந்து எனக்கு அதில் ஒரு பாசிட்டிவ் ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். அதே நேரத்தில் ஒரு மாரல் கவர்மெண்ட் கொண்டு வரணும், அது வந்து மத்தியிலையாக இருந்தாலும் சரி மாநிலத்திலையாக இருந்தாலும் சரின்னு அதை கொண்டு வரக்கூடிய கிரெடிட்டையும் வந்து பாஜக எடுத்துக்கணும்னு நினைக்குதா? இல்லை, இது ஒவ்வொரு அரசாங்கத்தையும் மக்கள் தேர்ந்தெடுக்கிறத எதுக்காகனா, அந்த அரசியல்வாதிகளினுடைய பெரிய முழு முதற் கடமை என்னென்னா சட்டங்களை ஏற்றுவது தான். ஏன்னா அந்த சட்டங்கள் வழியாக தான் நமக்கு வந்து நாடே இயங்குது. இப்போ இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் போய்ட்டு நீங்கள் இன்றைக்கி ஒரு கேஸ் எடுக்கிறாங்க, இன்றைக்கி வந்து ஒரு கவர்னர் மேலேயே அவங்களுக்கு ஒரு 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 டெசிஷன் கொடுக்குறாங்க, இல்லை ஜனாதிபதி மேலே வந்து ஒரு அப்சர்வேஷன் கொடுக்குறாங்கன்னா அவங்க அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் அதை செய்கிறாங்க. இப்போ வந்து அப்போ இந்த மாதிரி சட்டங்களை இயற்றுறதுல வந்து அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு, ஏன்னா இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து லாவை கிரியேட் பண்ண முடியாது, லாவை கிரியேட் பண்ணுறது வந்து ரூலர்ஸ் தான் கொண்டு வந்தாகணும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான். அந்த சட்டத்தை கடைப்பிடித்து எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது தான் வந்து ஜுடிஷியல் இது, அது மாதிரி போலீஸினுடைய ஒர்க்கு எல்லாமே. அப்போ இந்த சட்டத்தை இயற்ற வேண்டியது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்க, அதுக்கு தான் நம்ம அவங்கள தேர்ந்தெடுப்ப அனுப்புகிறோம். அப்போ இன்றைக்கி பாரதிய ஜனதா வந்து இதை கொண்டு வந்து நல்ல பேர் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா
அவங்க செய்கிறாங்க. அப்போ நீங்கள் இருக்கும்போது நீங்கள் அதை நல்ல பேர் எடுங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து மக்களுக்கு நல்ல பேர் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக எத்தனையோ கொண்டு வரலாமே. அப்போ உங்களுடைய நோக்கம் வந்து மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணுங்கிறதான நோக்கமாக எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இருக்கணும். அதில் ஒன்றும் தவறுதல் இல்லையே. அப்போ இதில் வந்து இன்றைக்கி எந்த ஒரு சட்டம் கொண்டு வரும்போதும் அதுக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கும். அப்போ அந்த மாற்று கருத்து, அதனால தானே நமக்கு ஜனநாயகங்கிறது ஒரு பெரிய பவர்ஃபுல்லான டூலாக இருக்குது. நீங்கள் ஆட்சியாளர்கள் கொண்டு வந்தாலும் அதை வந்து சரியான விதத்தில் ஓட்டு போட்டு பாராளுமன்றத்திலையோ சட்டமன்றத்திலையோ அதை வந்து பாஸ் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷனை வந்து நீங்கள் அமெண்ட் பண்ணணும்னா அதுக்கும் ஒன்று வச்சு சிம்பிள் மெஜாரிட்டி பத்தாது, 3/2 சப்போர்ட் வேணும். ஏன்னா நீங்கள் கான்ஸ்டிடியூஷனே நீங்கள் அமெண்ட் பண்ணணும்னா அந்த சப்போர்ட் வேணும் அப்படின்ட்டு. இப்போ இன்றைக்கி வந்து அந்த சப்போர்ட் இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு டிபேட் வரட்டும், ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு கலந்துரையாடல் வரட்டும். அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு வந்து இப்போ இதை ஃபார்ம் பண்ணி அங்கே வந்து இதை ஜேபிசிக்கு வந்து இதை ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறையா இன்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் கூட, சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் கூட, பப்ளிக் ஒப்பீனியனு, அதே மாதிரி ஆல் பார்ட்டிஸினுடைய ஃபீட்பேக் எல்லாமே கேட்டு அவங்க வந்து சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபைனல்ஸ்ன்னு கிடையாது, ஒரு சஜஷன் அவ்வளோதான். அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து அந்த பாராளுமன்றத்தில் நீங்கள் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ணணும்னா 2/3 மெஜாரிட்டி உங்களுக்கு வந்து வேணும். அதில் இப்போ கீப்பாக நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வர்றாங்களே சார், கான்ஸ்டிடியூஷனில் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க இந்த பாஜக ஆண்ட பாஸ்ட் இந்த வருடங்களில். இது வந்து ஒரு ஹெல்த்தியான கான்ஸ்டிடியூஷனுக்கு ஓகேவானதாக இருக்கா? ஏன்னா டைமுக்கு டைம் அடாப்ட் பண்ணி நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷன்லேயும் சில மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறது நியாயம்தான். பட் அது வந்து மூலாதாரம் இல்லையா, இந்த நாட்டுடைய கட்டமைப்பே அதில் தானே உருவாகுது. அதுதான் வந்து இன்றைக்கி கான்ஸ்டிடியூஷனுடைய சிறப்பம்சமே என்ன அப்படின்னாக்கா, அம்பேத்கர் அவர்கள் அதை கொண்டு வரும்போதே இது வந்து டைனமிக்காக இருக்கணும், அந்தந்த கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சமூக பொருளாதார அரசியல் மாற்றங்களுக்கு ஏற்ப இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்து அந்தந்த மக்களை வந்து நீங்கள் கவர்ன் பண்ணுறதுக்கு வந்து ஏதுவாக இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய சிறப்பு அம்சமே. அப்போ இன்றைக்கி கான்ஸ்டிடியூஷனை வந்து நீங்கள் அமெண்ட் பண்ணக்கூடாதுன்னா கண்டிப்பாக அமெண்ட் பண்ணி ஆகணும். இன்றைக்கி வந்து அமெண்ட்மெண்ட்டுக்கு உட்படாத எதுவுமே இல்லை. நீங்கள் இந்த சாதாரண ஒரு சமூக நீதியிலே ஆகட்டும், அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிறந்த உடனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க, அதுதான் அந்த காலத்தில் அடிப்படையாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருமண வயதுன்னு கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு சமூகத்தில் கொண்டு வந்த ஒரு மாற்றம் தானே. அந்த மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி சட்டத்தில் எத்தனையோ அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டிடியூஷன் அப்போ எழுதுனதுக்கு அந்த காலகட்டங்களுக்கு இது நம்ம கொண்டு வந்து இன்றைக்கி சற்றேறக்குறைய 77 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ அந்த 75 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அன்னி காலகட்டத்தில் அந்த கான்ஸ்டிடியூஷன் இருக்குது. அதனால தான் வந்து நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் வந்து நீங்கள் கான்ஸ்டிடியூஷனை வந்து அமெண்ட் பண்ணிட முடியாது. அதுக்குன்னு சில க்ரைட்டீரியாஸ் வச்சுருக்காங்க. அதையெல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணும்போது ஏன்னா இது மக்களாட்சி இல்லையா. அப்போது மக்களாட்சிங்கிறது என்ன, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மக்கள் ஆள்றது. இன்றைக்கி தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் யார், நம்ம தானே தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ நம்மளை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்மளை ஆள்றதுக்கு எந்த மாதிரி சட்டங்கள் வந்து சரியானவையாக இருக்குமோ அதை அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த அரசியல்வாதிகள் அந்தந்த ஆட்சியாளர்கள் கொண்டு வரது நியாயமானது தான். அப்போ இந்த டெமோக்ரஸியில் என்ன இன்னொரு அட்வான்டேஜ்னாக்கா, நீங்கள் என்ன தான் கொண்டு வந்தாலும் நம்ம அதுக்கு வந்து எதிர்குறலோ இல்லை வந்து அதுக்கு எதிர்கருத்துகளோ அதை முறியடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வாக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஆனால் மசோதாக்கள் நிறைவேற்றுறதுல வந்து மத்திய அரசுக்கு வந்து ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குது, அவங்களுக்கு அதில் ஒரு சுயநலம் இருக்குது, ஒரு அராஜக போக்கை வந்து கையாளுறாங்க அப்படின்னு தொடர்ந்து வந்து எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்கல்ல. இல்லையா, இது எல்லா கட்சியும் ஆளும்போது இந்த விமர்சனம் இருக்கும். நான் அதனால தான் சொன்னேன், இன்றைக்கி அரசியல்வாதிகளுடைய ஆட்சியாளர்கள், குறிப்பாக ஆட்சியாளர்களுடைய நோக்கமே சட்டங்களை கொண்டு வரது தான். ஏன்னா நீங்கள் என்ன தான் இருந்தாலும் வந்து நீங்கள் ஒரு சட்டம் இல்லாமல் நீங்கள் போய்ட்டு ஹெல்மெட் போட்டு, இப்போ நீங்கள் சட்டம் இல்லைன்னா ரோட்டில் போகிறீங்களா ஹெல்மெட் போடுங்கன்னு சொல்ல முடியுமா? ஹெல்மெட் போட்டே ஆகணும்னு ஒரு சட்டம் இருந்தால் தான் போலீஸ்காரங்க போய் அதை ஏப்பா ஹெல்மெட் போடலன்னு கேட்க முடியும். அந்த சட்டம் இல்லைன்னா அவங்களை எதுவும் கேட்க முடியாது. அப்போ இந்த மக்களை வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு வந்து நமக்கு காலத்துக்கு தகுந்தவாறு சட்டங்கள், நல்ல சட்டங்கள், அது ட்ரொக்கோனியனாக இல்லாமல் ஒரு ஏற்புடைய சட்டங்கள், மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய சட்டங்கள், இந்த சட்டங்கள் வந்து எங்கேயும் ஓட்ட உடசல் இல்லாமல், நிரபராதிகளுக்கு பிரச்சனை இல்லாமல், குற்றவாளிகளை வந்து தண்டிக்கப்படக்கூடிய அளவுக்கு வந்து அந்த சட்டங்களை கொண்டு வரது தான் ஆட்சியாளர்களுடைய முழு முதற் கடமை. மீதி அடுத்தது இந்த பட்ஜெட்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் மேனேஜ் பண்ணுறது, பொருளாதாரத்தை உயர்த்துறது, நீங்கள் எந்த ஒரு செயல்பாடை கொண்டு வரணுன்னாலும் ஒரு சமூகத்தில் ஒரு சட்டம்னு ஒன்று இருக்கணும் இல்லையா. ஒரு விளையாட்டுனா கூட அந்த விளையாட்டு ஒரு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தானே விளையாண்டாகணும். அது கபடினா கூட கபடி எப்படி வேணால் விளையாண்டுக்கலான்னு விட முடியாது, அதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அப்போ அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம மனித சமுதாயத்தை, நம்மளுடைய டெமோக்ரஸியை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு சில சட்டங்கள் வேணும். அப்போ சட்டங்களை ஏற்றத்துக்கு தான் வந்து அரசியல் கட்சிகள் வந்து அந்த அதிகாரத்தை நோக்கி வரணுங்கிறது. ஏன்னா இப்போ நமக்கு வந்து இந்த சமுதாயம், இந்த மக்களுக்கு இந்த மாதிரி சட்டங்களை கொண்டு வரணும்,
நாடு இப்படிலாம் இருக்கணும், மாநிலங்கள் இப்படி இருக்கணுங்கிறது ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் ஒரு கனவு இருக்கும். அப்போ அந்த கனவை நிறைவேற்றணும்னா அதுக்கு உண்டான தகுந்த சட்டம் கொண்டு வந்தால் தான் நீங்கள் அதை நிறைவேற்ற முடியும். அப்போ சட்டங்களை இயற்றுறது வந்து அரசியல், அதாவது அதிகாரத்தில் இருக்கவங்களுடைய முதல் நோக்கமாக தான் இருக்கும். அதனால் அதில் நான் குறைபாடுகள் நான் பார்க்கல. இந்த சட்டப்படி பார்த்தாக்க இது ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக இருந்தாலுமே முதல்ல வந்து பதவி விலக வேண்டியது பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் எதிர்க்கட்சி சார்ந்து இல்லை எதிர்க்கட்சி ஆதரவாளர்கள் எல்லாம் எழுதிட்டு இருக்காங்களே. இது வந்து பாஸ்ட் ரெக்கார்ட்ஸை வச்சு பார்க்குறப்ப முதல்ல அவங்க தான் பதவி விலகணும் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள். எதிர்க்கட்சிகள் வந்து நான் தான் முதலே சொன்னேன், யார் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சி மேலே குறை சொல்லுவாங்க. அது இந்த கட்சி அந்த கட்சிங்கிறதெல்லாம் பாகுபாடு கிடையாது. ஆனால் என்ன காரணத்தினால அவங்க அப்படி சொல்கிறாங்க? இப்போ ஏதாவது குற்றம் பண்ணிட்டு ஏதாவது ஜெயிலில் இருக்கிறாங்களா? அவங்க தண்டிக்கப்பட்ட குற்றவாளி. பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க தோன்றாங்க. ஹோம் மினிஸ்டரே வந்து அமித்ஷா அவர்கள் வந்து குஜராத்தில் இருக்கும்போது அவர் மேலே பழி சுமத்தப்பட்ட உடனே அடுத்த நாளே அவர் ரிசைன் பண்ணுறார். அவர் வந்து 9 மாத காலம் நினைக்கிறேன், இஃப் மை மெமரி கோஸ் கரெக்ட். அந்த சூழ்நிலை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எந்த விதமான பதவியும் இல்லை. வெளியே வந்ததுக்கப்புறமும் அவர் அந்த பதவியை வந்து ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. அப்போ வந்து ஒரு குற்றம் சுமத்தப்பட்டதுக்கு அப்புறம் அவர் நிரபராதின்னு விடுதலை பண்ணுறாங்க. அதாவது நாட் ஆன் பெனிஃபிட் ஆஃப் டவுட்டில் இல்லை, கேஸே டிஸ்மிஸ் ஆகுது. இப்போ நிறைய பேர் வந்து இங்கே அமித்ஷா இப்படி பண்ணார் அப்படி பண்ணாருன்னு நிறையா இந்த எதிர்க்க ரெட்டாரிக்காக நிறையா பேசிகிட்டு இருப்பாங்க. அமித்ஷாவினுடைய வழக்கு சந்தேகத்தின் அடிப்படையில் இவர் வந்து நிரபராதின்னு தீர்ப்பு கொடுக்கல, இந்த கேஸையே டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. இந்த கேஸே செல்லுபடியாகாதன்னு டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி டிஸ்மிஸ் செய்யப்பட்ட கேஸில் வந்து அக்விட் ஆனதுக்கப்புறம் தான் அவர் திருப்பி வந்து அந்த பதவிகளுக்கு வராங்க. அப்போ இது வந்து இப்போ இன்றைக்கி வந்து எத்தனை பேர் இன்றைக்கி வந்து பெயிலில் இருக்காங்கல்ல? இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பெயிலில் தானே இருக்கார். அப்புறம் அப்போ அந்த மாதிரி அவர் பெயிலில் இருந்துக்கிட்டு அவர் வந்து ஆட்சி நடத்தலையே, பதவியில் இல்லையே, அவர் கேஸை டிஸ்மிஸ் ஆனதுக்கப்புறம் தானே. அப்போ இந்த மாதிரி நம்ம குறை சொல்லும்போது இப்போ இன்றைக்கி ராகுல் காந்தி அவர்களும் பெயிலில் தானே இருக்கார். அப்போ பெயிலில் இருக்காங்கனாவே சட்டம் அதுக்கு இடம் கொடுக்குது. அதனால் வந்து நீங்கள் பெயிலில் இருக்கிறனாலே இன்றைக்கி நீங்கள் எம்பி ஆகிறதுக்கு தகுதி இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியுமா? இன்றைக்கி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் 2 வருஷத்துக்கு மேலே நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டால் அவங்களுடைய எம்பி பதவி போகும். அப்படி இருக்கும்போது நம்ம யாராக இருந்தாலும், அது மோடியாக இருந்தாலும் சரி, ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி, ஸ்டாலின் ஐயாவாக இருந்தாலும் சரி, எடப்பாடி ஐயாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சட்டத்தின் பார்வையில் தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய எதிர்க்கட்சிகள் ஒன்று சொல்கிறாங்கங்கிறனாலவே இல்லை ஆளுங்கட்சி ஒன்று எதிர்க்கட்சியை சொல்கிறாங்கங்கிறதுக்காகவே அதெல்லாம் உண்மைன்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. திருவள்ளுவரே அதை தானே சொல்கிறாரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்போ நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் சரியானவையா இல்லை வந்து ஆதாரமற்றவையாங்கிறத நம்ம தான் யூகிக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பரபரப்பான அரசியல் சூழலில் ஒரு சொத்து குவிப்பு வழக்கோ இல்லை ஏதோ ஒரு வழக்கு வந்து போட்டு ஒரு 30 நாள் வந்து ஒரு எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் இஃப் தேர் இஸ் அ ஹிடன் அஜெண்டா உள்ளே வைக்கிறது ரொம்ப ஈஸி. அதை நம்ம பார்த்துருக்கோம், கடந்த காலங்கள்லாம் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த சட்டத்தில் இந்த நாட்களை இன்னும் கொஞ்சம் நீட்டிருக்கலாமோ? இல்லை, எனக்கு அதில் கூட உடன்பாடு இல்லை. இப்போ நீங்கள் 30ங்கிறது 60 வைங்க, இல்லை 60ங்கிறத 90 வைங்க. என்னுடைய இன்டென்ஷன் என்னென்னா, ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்க மேலே, குறிப்பாக ஆட்சியாளர்கள் மேலே நீங்கள் ஒரு வழக்குன்னு வரும்போது அந்த வழக்கு துரிதமாக முடிக்கப்படணுங்கிறதான் என்னுடைய நோக்கம். அப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஒரு பெயில் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் 30 நாளுங்கிறது 60 நாள், சரி 60 நாளுக்கு அப்புறம் பதவி போகுது, திருப்பி 90வது நாள் வெளியே வந்துட்டு அவர் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாருன்னா, பதவியில் உட்கார்ந்தாருன்னா, அப்போ நம்மளுடைய நோக்கம் என்ன? தவறு செய்கிறவர்கள் நம்மளை ஆளக்கூடாது. ஒரு என்னைய வந்து ஆட்சி செய்யணும், என்னைய வந்து அதிகாரம் செலுத்தணும், என்னுடைய ஆட்சியாளன் என்னை விட யோக்கியனாக இருக்கணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. அப்போ என்னை ஆட்சி பண்ணுறவன் வந்து ஊழல்வாதியாவோ இல்லை வந்து ஒரு கிரிமினலாவோ இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய அடிப்படை எதிர்பார்ப்பு. அப்போ நான் என்னுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி நாட்கள் அதிகம் பண்ணுறதை விட அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட இல்லை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் சம்பந்தப்பட்ட வழக்குனா, இப்போ எப்படி ஹைகோர்ட் 6 மாதத்தில் முடிங்கன்னு சொல்கிறாங்களே இல்லையா, இப்போ முடிச்சு தானே ஆகணும். அப்போ இத்தனை நாள் வருஷ கணக்கில் இழுத்த வழக்கு இப்போ மட்டும் எப்படி 6 மாதத்தில் முடிக்க முடியுங்கிற கேள்வி வருது இல்லை. அப்புறம் ஏன் நீங்கள் இந்த வழக்கை மட்டும் எப்போ நார்மலாகவே அதை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களுடைய வழக்கு 6 மாதத்தில் முடிங்க, அதுக்கு ஒரு சட்டம் ஏற்றுங்க. அப்போ நீங்கள் எல்லாத்தையுமே துரிதமாக விசாரித்து தானே நீங்கள் தீர்ப்பு கொடுக்க போகிறீங்க. அப்போ அதை செய்யுங்க. நம்ம வந்து ஒரு குயிக் ஃபிக்ஸ் வேண்டாங்கிற, ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கொடுங்க, சஸ்டைனபிள் சொல்யூஷன் கொடுங்க. மக்கள் பார்க்கும்போது ஓ சூப்பர்ப்பா, இந்த இது வந்துட்டால் நம்ம யாரை இன்றைக்கி ஒரு குற்றவாளியாக இருந்தான்னா கூட, இப்போ நிறைய இடத்துல மக்களுக்கு என்ன வருதுன்னா, இவன் நல்லவன் ஓட்டு போட்டு அவன் குற்றவாளி ஆகிறான், இவனுக்கு போட்டு அவனும் குற்றவாளி ஆகிறாங்க போது என்ன ஆயிடுதுன்னா, மக்களுக்கு வந்து ஒரு அரசியல் மேலேயே ஒரு அவநம்பிக்கை வந்துடுது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம நாட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷனில் எம்பி எலெக்ஷனில் 66% தான் வாக்குப்பதிவு.
தமிழ்நாட்டில் ஒரு 70 to 75% தான். இவ்வளோ நம்ம வளர்ந்த மாநிலம், தொழில் வளம் பெருகி இருக்கு, படிப்பறிவு பெருகி இருக்கு, முற்போக்கு சிந்தனையாளர்கள்னு சொல்கிறோம். நம்மகிட்டே ஒரு 30% பேர் வாக்கு போடாமல் இருக்கான். ஏன்? அவனுக்கெல்லாம் ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை, இந்த அரசியல்வாதிகள் மேலே அவன் நம்பிக்கை, விரக்தின்னு சொல்லலாம். விரக்தி. அவனுக்கும் இன்னைக்கு நல்ல ஆட்சியாளர்கள் வேண்டாம் நான் நினைக்கிறான். அப்போது இப்போ நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆகட்டும், இன்னைக்கு ஜுடிஷியல் சிஸ்டம் ஆகட்டும், எல்லாருமே அதிகமாக வாக்கு செலுத்துங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கை எப்படி கொண்டு வர்றது? அப்போ இந்த மாதிரி இல்லாமல் ஓகே, இன்றைக்கி ஒரு பதவியில் இருக்கக்கூடியவங்க மேலே வழக்கு வந்துருச்சுன்னா 6 மாதத்தில் தீர்ப்பு கிடச்சிருமையா, குற்றவாளியாக நிரபரையாளியோ 6 மாதத்தில் ஐசா பைசா பார்த்துடலான்னா ஒரு பொதுமக்களுக்கு நம்பிக்கை வரும். எனக்கும் ஒரு நம்பிக்கை வரும், ஓ பரவாயில்ல, நம்ம ஓட்டு போட்டோம்னாலும் அவன் குற்றம் பண்ணாலும் அவனுக்கு தண்டனை கிடைக்கும்டா அப்படின்ட்டு. அப்போ என்ன ஆகுனா, ஜனநாயகத்தில் மக்கள் பங்கேற்கக்கூடிய அந்த சக்தி எண்ணங்கள் எல்லாம் அதிகரிக்கும் போது நமக்கு இன்னும் நல்ல ஆட்சியாளர்கள் நமக்கு கிடைப்பாங்க. இன்னும் அந்த ஆட்சியாளர்கள் வரும்போது இன்னும் நல்ல பல சட்டங்கள் கிடைக்கும். நல்ல பல சட்டங்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய நாடு வந்து மாநிலமாகட்டும் நாடாகட்டும் பெரிய முன்னேறிய நாடாக நோக்கி போகிறதுக்கு இந்த நடவடிக்கை ரொம்ப முக்கியம்னு பார்க்குறேன் நான். தொடர்ந்து பேசுவோம் சார். இன்னும் நிறைய விஷயங்கள் பற்றி உங்களுடைய கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி. நன்றி விவேக். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.